இது ஆல்ட்ரேஷனுக்கு வந்த லாங் ஃப்ராக்கு. ஃப்ராக்கோட பாடியை தனியாக பிரித்து எடுத்தாச்சு. இப்போ 8ஆம் அடித்து போட்டிருக்கோம். ஹைட் இருக்கிறது சரியாக இருக்குன்ட்டாங்க. இப்போ நம்ம இடுப்பு அவங்களுக்கு 38 வேணும்னாங்க. இப்போ 8 பேனலாக போட போகிறோம். 8 பேனலாக போடணும்னா எவ்வளோ இடுப்பு சுற்றளவு வேணுமோ அதை 8ஆல் டிவைட் பண்ணணும். அதுதான் இதில் மெயின். 8ஆல் டிவைட் பண்ணால் 4.25 வரும் 38. அது கூட நம்ம 1 இன்ச்சு தையலுக்கு சேர்த்துக்கணும். 2 சைடும் ஜாயின் பண்ணுறதுக்கு. இங்கிட்ட 1/2 இன்ச்சு அங்கிட்ட 1/2 இன்ச்சு. இப்போ 8 பேனல்னால இது 8 பங்காக நம்ம மடித்து போட்டிருக்கோம். எத்தனை பேனல் வேணுமோ அத்தனையாக மடிச்சுக்கிடணும். நம்ம மடிச்சுட்டு இப்போ இந்த 5.25 டபுள் ஆக்கணும். மல்டிப்ளிகேஷன் அதுதான் கீழே வரும். டபுள் ஆக்கினா என்ன அளவோ அதுதான் கீழே வரும். பாட்டத்தில் மேலே 5.25, கீழே அதை டபுள் ஆக்கினா அளவு 11. இதை இப்போ நம்ம துணியில் மார்க் பண்ணுவோம். இந்த இடத்துல இருந்து நம்ம 5.25 குறிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு சென்ட்ரு மார்க் பண்ணிக்கணும். சென்டர் மார்க் பண்ணிவிட்டு அந்த 5.25 பாதியாக பிரிச்சுக்கிடணும். 5.25 பாதியாக பிரித்தா 2.25.1 அந்த அளவை தான் நம்ம குறித்த சென்டரில் இருந்து இங்கிட்டும் குறிக்கணும். குறித்தோம்னா நமக்கு அந்த இடுப்பளவு 5.25 வந்துடும். எத்தனை பேனல் கட் பண்ணாலும் இந்த மெத்தட் படி தான் நம்ம மேலே இடுப்பளவை மார்க் பண்ணணும். அதுக்கப்புறம் கீழே பாட்டத்தில் அளவு மார்க் பண்ணுறதுக்கு 11 குறிக்கணும். நமக்கு 11 சரியாக இருக்கிறதுனால சென்டர் மார்க் பண்ண வேண்டியதில்லை. அதனால் அப்படியே வச்சுக்கிடணும். பார்டர்லேருந்து 4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு மேலே இடுப்பில் இந்த சைடில் மார்க் பண்ண அளவையும் அந்த கீழே 4 இன்ச்சு மார்க் பண்ணோம்ல அதுக்கும் சேர்த்து டேப்பை வச்சு கிராஸாக கோடு போட்டுக்கோங்க. பேனலோட ஷேப் கிடைக்கிறதுக்கு சைடு ஷேப் கிடைக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் 4 இன்ச்சு பார்டர்லேருந்து மார்க் பண்ணி இந்த சைடையும் குறிச்சுக்கிடணும். இப்போ 2 சைடும் நமக்கு ஈக்குவலாக வரைய வரலன்னா நம்ம என்ன செய்யணும், துணி அப்படி டபுளாக ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஒரு சைடு மட்டும் டேப்பை வச்சு மார்க் பண்ணிவிட்டு டபுளாக ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணிட்டா அந்த சைடு 2 சைடு ஈக்குவலாக வந்துடும். நீங்கள் ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணால் நம்ம இப்படி மடிக்க தேவையில்லை, 2 பக்கமும் ஈக்குவலாக வந்துடும். அதை விட பெஸ்ட்டு இது தான். ஒரு சைடு நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதை டபுளாக மடித்து அடுத்த சைடும் அதே ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம். பின் பண்ணிக்கிடணும். ஆனால் கண்டிப்பாக இதுக்கு அடியில் லைனிங் கொடுக்கறதுக்கு நம்ம இதே மாதிரி இந்த ஷேப்புக்கே வெட்டிக்கிடலாம், பேனல் ஷேப்புக்கே. இல்லைனா அம்பர்லா மாடல்லையும் கட் பண்ணிக்கலாம். அது நம்ம விருப்பம் தான். தேங்க்ஸ் ஃபார் ஆல். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.